சிறப்பான தில்லானவை ஆடிய மாணவிகளுக்கு நன்றி. டாக்டர் ஜேம்ஸ் பிரேம்குமார் அவர்களை ஏற்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறோம். பெரியோர்களே, பிள்ளைகள் சேஞ்ச் பண்ணுறது வரைக்கும் டாக்டர் ஏதாவது கொஞ்சம் பேசுங்க அப்படின்ட்டு நிஷா என்கிட்ட சொன்னாப்புல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஃப்ரெண்டில் உட்காந்து நான் அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹெவனில் வந்து 2 டோர் இருந்து டப்புன்னு அந்த ஃப்ளட் கேட்ஸ் ஆஃப் ஹெவனை ஓப்பன் பண்ணி ஏஞ்சல்ஸ் எல்லாம் உள்ள சார்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தோட்டம். அதுதான் நான் அந்த ஜூலியானாட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது பாரடைஸ் லைஸ் அட் த ஃபீட் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் போய்ட்ஸ் எல்லாம். ஆனால் இன்னைக்கு நான் உண்மையாட்டி நேரடியாகவே நான் அதை பார்த்தேன். சிம்பிளி ஸ்பெல் பைண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் நான் வந்து என்னுடைய ஐ am at a loss for words to give expression to for my feelings, my appreciation for these children. Phenomenal talents இந்த பிள்ளைங்களுக்கு இருக்கு. அவங்களை வாழ்த்துக்கிறேன். இன்னும் பை லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரெங்க் டு ஸ்ட்ரெங்க் அவங்க இன்னும் நல்ல ப்ரொஃபஷனலாக வரணும்ன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த பிள்ளைங்களை பெற்ற பேரண்ட்ஸ் எவ்வளோ பெருமையாக நீங்கள் இருப்பீங்க. அடுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் கூட நீங்கள் மட்டும் வந்திருக்க மாட்டீங்க. ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வந்து இந்த ஹோல் ஈவினிங்கே ஒரு மெகா ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு ஈவினிங் ஆஃப் ரிலாக்ஸேஷன். எவ்வளோ ஆஃப்டர் பிரிட்டி லாங் பீரியட் ஆஃப் பிரேக் இன்னைக்கு ஒரு பொனான்சா ஃப்ரம் த ப்ளூ, அவ்வளோ அழகான ஒரு ஈவினிங் எனக்கு கிடைச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த அழகான பிள்ளைங்க பெற்ற பேரண்ட்ஸ், பெற்றோர், ரிலேட்டிவ்ஸ், தென் இந்த ட்ரைனிங்கை கொடுத்த இந்த கவிதாலய டான்ஸ் அகாடமி. இந்த பிள்ளைங்களை பார்த்த உடனே இப்போ எல்லாம் ஒரு 10, 12, 13, 14 அந்த வயசு அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இவங்க பிறந்து குழந்தையா இருக்கும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு நான் அதில் உட்கார்ந்துருக்கும் போது நான் ஒரு ஆஸ் அ டாக்டர் நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த குழந்தைங்க அடிக்கடி நல்லா அழுதுருக்கும் இல்லையா? அழும்போது இனி தூங்க வைக்கணும் நைட்டில் என்ன செய்திருப்பீங்க? கிரேடில் தொட்டில் போட்டிருப்பீங்க. போட்ட உடனே அதோட நிப்பாட்டிக்க மாட்டீங்க இல்லையா? அந்த பிள்ளையும் தூங்காது. நீங்கள் என்ன செய்வீங்க? தொட்டில் என்ன செய்வீங்க? ஆட்டுவீங்க. ஆட்டுறதும் எப்படி ஆட்டுவீங்க? இர்ரெகுலராக ஆட்ட மாட்டீங்க. ஸ்லிப் ஷார்டாக, ஹாஃப் அசட் ஆட்ட மாட்டீங்க. யூ அடாப்ட் அ பர்டிகுலர் ரிதம், ஒரு டைமிங், அப்படி ஆட்டுவீங்க. அதே மாதிரி வெறும் ஒரே ரெகுலர் மூமெண்ட்ல மட்டும் நீங்க ஆட்டுறீங்களா? இல்லை. அதுக்கு கூட நீங்க என்ன செய்யறீங்க? அம்மாமாரு, யூ சிங் லாலபை, தாலாட்டு பாட்டு. ஸோ பாட்டும் இந்த ரெகுலர் மூமெண்ட்ஸ் ஆஃப் த கிரேடில் ரெகுலரா நீங்க ஆட்டும் போது அந்த பிள்ளை என்ன ஆகுது? நீங்க ரெகுலரா இல்லாம இர்ரெகுலரா போட்டு ஆட்டுறீங்கன்னா தூக்கிட்டு இருக்க பிள்ளைங்க எழுப்பிடும். பட் நீங்க ரெகுலரா ஒரு டைமிங்க, ஒரு பேட்டர்னை, ஒரு ரிதத்தை நீங்க மெயின்டைன் பண்ணும்போது அந்த பிள்ளை என்ன ஆகுது? அமைதி ஆகுது, காம் ஆகுது, தூங்குது. ஸோ அதுக்கு அந்த பிள்ளை தூங்குறதுக்கு நீங்க காம்போஸ், டயசிபாம் எல்லாம் நமக்கெல்லாம் இப்போ தூக்கம் வரலன்னா தடுக்கி விழுந்தா இப்போ எல்லாம் நைட்டு தூக்க மாத்திரை இல்லாமல் தூங்குற ஆளுகள் எல்லாம் ரொம்ப சுருக்கம். எல்லாரும் வேலியம், ஆல்பிராசலோம், ஆல்பிராக்ஸ் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கெமிக்கல் அப்ரோச். பட் இது ஒரு அழகான பிசியாலஜிக்கல் அப்ரோச். ஸோ பிள்ளைங்கள் வந்து பிறக்கும் போதே உடம்புல என்ன இருக்கு? ஒரு ரிதம், இன்பில்ட் ரிதம் இருக்கு. அந்த ரிதம் இருக்கிறதுனால தான் அந்த தொட்டில், இது பேரு ரிதம் தியரின்னு பேரு. ஸோ தொட்டில் அப்படி ஆட்டும் போது அவ்வளோ வயலண்டா இருக்க பிள்ளை வந்து என்ன செய்யறது? காம் ஆயிருது. காம்போஸ் டேப்லெட்டுக்கு ஏன் காம்போஸ்ன்னு பேர் போட்டாங்க? அந்த டேப்லெட் தின்னா என்ன ஆயிடுவாங்க? காம் ஆயிடுவாங்க. அதனால அதுக்கு பேர் என்ன செய்தாங்க? காம்போஸ்ன்னு போட்டாங்க. ஆனால் இது கொடுக்காமலே இந்த பிள்ளை என்ன ஆயிருது? இந்த மாதிரி பண்ணும்போது
காம் ஆயிடுது. ஸோ உள்ளால உள்ள ரிதமும் தொட்டில நீங்க ஆடுற அந்த ரிதமும் சேரும்போது அந்த பிள்ளை அமைதி ஆகுது. ஸோ கடவுள் நம்ம பிறக்கும் போதே உள்ளாலே ஒரு பில்டின் ரிதத்தை, பில்டின் மியூசிக் ஆஃப் த பாடி வச்சுதான் என்ன பண்ணிருக்காரு, நம்ம பிறந்திருக்காருன்னா அதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணல. அதுக்கு தான் நான் அந்த தொட்டில் தியரியை சொன்னேன். ஸோ அதுக்கும் இந்த டான்ஸ் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க பிள்ளைங்களை நீங்க இந்த டான்ஸ் கிளாஸ்க்கு நீங்க அனுப்பியிருக்கீங்க. இந்த அகாடமி நடத்துறவங்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த அகாடமியை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்குன்றது உங்களுக்கு ஒரு அவேர்னஸை தரணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா முதியோரை சீர்திருத்த ட்ரை பண்ணி எனர்ஜியை டைமை வேஸ்ட் பண்றதை விட சின்ன பிள்ளைகளை பழக்குவதே மேல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஸோ இந்த நமக்கு நாட்டுக்கு இன்னைக்கு தேவை அமைதி, அதுதான் இல்லை. அதுக்கு எவ்வளவோ ட்ரையல்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படி இப்படின்னுட்டு என்னுடைய இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து எப்படி எவ்வளோ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க. 23 வயசுலே நிறைய ஆல்பிராக்ஸ், தூக்க மாத்திரை, அது இதுன்னுட்டு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. அப்போது மனுஷனுக்கு தேவை, வயசானாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி, பீஸ் ஆஃப் மைண்ட். ஒரு இங்கிலீஷ் அழகான பழமொழி உண்டு, when the king loves music and dance there will be peace and harmony in the country. அதாவது அரசன் இசையையும் டான்ஸையும் நேசிப்பானா இருந்தா அந்த அரசனுடைய நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் சமாதானமாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாம். அதே மாதிரி இந்த டான்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. நான் அந்த மியூசிஷியன்ஸ் அடிக்கும் போதே பார்த்தேன் எவ்வளவு டைமிங் கீப் பண்ணி அவங்க அடிக்கிறாங்க. அந்த வயலினிஸ்ட பார்த்தேன், அவர் மிருதங்கம் பார்த்தேன். ஆனா ஒரு 2 செகண்ட் பிந்தி அவர் அடிச்சாருன்னா அந்த மியூசிக் மியூசிக்காகவே இருக்காது. அது ஒரு நாய்ஸா தான் இருக்கும், ஒரு சத்தம். ஸோ இந்த அகாடமியில அவங்க என்ன செய்யறாங்க, சாதாரண சத்தத்தை இசையாக மாத்துறாங்க. ஆமா ரைட், நான் சொல்றது சரிதானா? சாதாரண சத்தத்தை இசையாக மாத்துறாங்க. அதே மாதிரி சாதாரண மூவ்மெண்ட், நான் இப்போ இர்ரெகுலரா மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த பிள்ளைங்க கால ஃபீட்டை நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலர் மூவ்மெண்டாக பண்றாங்க. ஸோ இர்ரெகுலர் மூவ்மெண்ட்ஸ் ரெகுலர் ஆகும்போது இட் பிகம்ஸ் அ டான்ஸ். அண்ட் ஒரு லெவல் இல்லாத சவுண்டு கரெக்டான ஒரு டைமிங் வரும்போது இட் பிகம்ஸ் மியூசிக். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஒரு நல்ல சேவையை இந்த சிஸ்டர்ஸ், இந்த சலங்கை சிஸ்டர்ஸ் செய்துட்டு இருக்காங்க. இது உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நீங்க நல்ல காரியத்தை செய்திருக்கீங்கன்றத நான் உங்களை திருப்பி என்கரேஜ் பண்றதுக்காகவும், டு சப்போர்ட் யூ, இன்னும் மோர் அண்ட் மோர் பீப்புள் ஷுட் கம் ஃபார்வர்ட் இந்த மாதிரிப்பட்ட ஆக்டிவிட்டிக்கு வரணும். அப்படி வந்தா டெஃபினட்டா நமக்கு ஒரு நல்ல அமைதியான மாவட்டம், அமைதியான மாநிலம், அமைதியான நாடு, அமைதியான உலகம் கண்டிப்பா உருவாகும் உங்களுடைய ஒத்துழைப்பால. நான் நிறைய டைம், ஏன்னா அந்த பிள்ளைகள் இவ்வளோ ஃபாஸ்டா ட்ரெஸ் இதுக்குள்ள சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னுடைய ரிதம் இஸ் வெரி ஸ்லோ. ஸோ யூ ப்ளீஸ் forgive me for taking too much of your time. It's a wonderful occasion for